அபூர்வாவின் புது ட்ரிக். இப்போ சரத்சந்திரா அவுட்டா? எந்த ஹாஸ்பிட்டலில் கிருஷ்ணபிரசாதை ஒளிச்சு வச்சாலும் அபூர்வா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு பூமியும் சாரதாவும் முடிவு பண்ணி கேபியை அவங்க பழைய வீட்டில் தங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அபூர்வா அவங்களோட 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி சரத்சந்திரா கிட்ட ககனை பிண்ட பிரதானம் கொடுக்க வச்சு அவங்க தங்கச்சி நிம்மதியாக இருப்பா அப்படின்னு ஏற்றி விடுறதுனால ப்ரெஸ்டீஜ் கூட பார்க்காம சரத்சந்திரா ககனை தேடி வராரு. சாரதாவும் பூமியும் கேபி கூட இருக்காங்கல்ல இப்போ. வீட்டில் ககன் தனியாக தான் இருக்காரு. சரத்சந்திரா ககன் கிட்ட சொல்கிறாரு, கேபிக்கு ஒரு சம்பிரதாயம் பண்ணணும். மீரா கனவுல கேபி வந்து மூத்த பையன் தான் பிண்ட பிரதானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. எதிரின்னு கூட பார்க்காம வீட்டுக்கு வந்திருக்கீங்க மிஸ்டர் சரத்சந்திரா. ஆனாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரை வெளியில தள்ளி விட்டு கதவை புட்டுறதுலயே குறியா இருக்காரு ககன். ஆனாலும் சரத்சந்திரா விடல. அவர் உன் அப்பா தானடா, வந்து செஞ்சு தொலையேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேச, அந்த ஆளு என் அப்பாவே இல்லை. நான் சொல்றேன், எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே செத்து போயிட்டாரு. திரும்ப திரும்ப அவர் அப்பா அப்பான்லாம் சொல்லிட்டு யாரும் வர வேணாம். ஆமாம், இப்போ எதுக்கு நீங்கள் அந்த ஆளுக்காக பேச வந்திருக்கீங்க? ஓ, உங்கள் பொண்ணு பூமி என் ஒய்ஃப்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த உரிமையில கேட்க வந்திருக்கீங்களா? சாரி, அவளை என் ஒய்ஃபாகவே நான் கன்சிடரே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரத்சந்திரா சொல்கிறாரு, பூமியை வச்சல நான் கேட்க வரல, நான் கேட்க வந்தது மீரா, என் தங்கச்சி, அவளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு திரும்பியும் சொல்கிறாரு ககன். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திரா கிளம்பி போறாரு. அபூர்வோடைய மாஸ்டர் பிளான் படி பூமியை வீட்டுக்கு வர வச்சு ககன பிண்ட பிரதானம் கொடுக்க வச்சா மகளா பூமியை ஏத்துக்குவேன் அப்படின்னு சரத்சந்திரா வாயாலேயே சொல்ல வச்சிடுறாங்க. இத மாதிரி எல்லாம் பண்ணா கிருஷ்ணபிரசாத் உயிரோடு இருக்காருங்கிற உண்மை வெளியில வந்துரும்னு நினைச்சு அவங்க சொல்ல மருதாணி சித்தி வேற ஏத்தி விட்டுறாங்க. இது உனக்கு ஒரு நல்ல அவகாசமா, நீ ககனை செய்ய வச்சுட்டேன்னா உங்க அப்பா உன்னை ஏத்துக்கு வரல மகளா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்ம அபூர்வா சொல்றாங்க, அவளுக்கு அப்பானா உயிர் இல்லை சித்தி. ககன் இதை பண்ண வச்சா அதுவும் சாரதா வீட்டுக்கு ஒரு புண்ணியம் தானே. இதெல்லாமே பூமி மாதிரி ஒரு அறிவாளி பொண்ணுக்கு தெரியாதா? அப்படி தானே பூமி அப்படின்னு கேட்க பூமிக்கு அப்படியே செம்ம கோவமா வருது. மீரா வந்து பூமி கிட்ட, அம்மா பூமி, நான் உன்கிட்ட வேற எந்த உரிமையும் எதிர்பார்க்கலம்மா. மாமாவுடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்காக நீ இதை செய்யணுமா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. பூமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. செர்ரி வேற ஒரு பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காரு. செர்ரி கிட்ட, அத்தை நீ பார்த்துக்கோ, உள்ளே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேற எதுவும் புரியாமல், பூமி அண்ணா கிட்ட இதை பற்றி பேசி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறதுனே இவங்களுக்கு புரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க பூமி. ககன் அங்கே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அவர் பார்க்குறாரு. இப்போ என்ன நாடகம் நடத்த போகிற? எனக்கு வேலை நிறைய இருக்குது, தயவுசெய்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமி சொல்கிறாங்க, மாமா உங்கள் அப்பா இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. உடனே இல்லை மாமா, உங்களுக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவர் உங்கள் அப்பா தானே இந்த உலகத்தோட பார்வையில் அப்படின்னு அவங்க சொல்ல, நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை முழுசாக கொஞ்சம் பேச விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அவர் எதுவுமே பண்ணலனாலும் நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இந்த பழசையெல்லாம் மறந்துடுங்க மாமா. மகன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக மீராத்த கனவுல வந்து மாமா சொன்ன மாதிரி இதை செஞ்சிடுங்களேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தூரத்துலேயே இவங்க அதை பேசிகிட்டு இருக்கதை கேட்ட சாரதா கோமா வந்து பூமியை திருப்பி விட்டு ஒரே சாப்புன்னு அடிக்கிறாங்க. நியாயம்தானே? உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்ச பூமியே இப்படி பேசுறதுலாம் தப்பு தானே? ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாரு ககன். என்னடா இது, நம்ம அம்மாவா இப்படி பூமியை அடிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து என்ன நடக்க போகுது? ககன் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா சாரதாவும் பூமியும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.